எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் அதில் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த ஒரு சம்பவம் நம் அனைவருக்கும் அநேக நேரங்களிலே அநேக விதமான சூழ்நிலைகளிலே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகின்றது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகிற விதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உள்ளத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். அது பேசுகிற சத்தத்திற்கு நாம் செவிகளை சாய்த்து அதன்படி கீழ்ப்படுகிற வேளையில் நிச்சயமாய் நம்மோடு கூட தேவன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம், நம்ம இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வசனம், 2 நினைவுகளால் ஜனங்கள் இருக்கிறதை எலியா உணர்ந்தவனாய் ஜனங்களை தன்னிடத்திற்கு வரவழைத்து, எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஏன் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த அழகான சம்பவத்தில் எலியா ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் அது நம்மை பரிசோதிக்கும்படியாக, சுய பரிசோதனையை செய்யும்படியாக, சுய மதிப்பீட்டை நமக்கு செய்யும்படியாக அது காணப்படுகின்றது. This verse definitely gives us a self-examination and a self-evaluation. Let us evaluate ourselves. Let us examine ourselves and let us find out what is wrong and what is good that we are going through in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் எது தவறு, எது சரி என்கின்ற ஒரு சுய மதிப்பீட்டை, சுய பரிசோதனையை நாம் செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை அவர்கள் கும்பிடுகிறதாக காணப்படுகின்றது. 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள், 400 விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் தீர்க்கதரிசியாக ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறான். அவனை விட்டால் வேறு யாருமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டு இருக்கின்றது. அந்த எலியா என்கின்ற தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை அழைக்கின்றான். அவனிடத்துல சொல்லுகின்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வரவழையுங்கள், கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சவாலுக்குள்ள இறங்குகிற ஒரு சம்பவம். அநேக ஊழியக்காரர்கள் அநேக விதமான திசைகளில் பேசப்படுகிற ஒரு சம்பவம். இந்த நாளிலும் ஜனங்கள் 2 நினைவுகளை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது எலியா அவர்களை மக்களிடம் கேட்கின்றதான கேள்வி, எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? 2 நினைவுகளால் நீங்கள் ஏன் குந்தி குந்தி நீங்கள் நடக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்றான். It is a definite question. It is a definite question. ஜனங்களை பார்த்து எலியா கேட்கிறதான இந்த கேள்வி ஒரு திட்டவட்டமான ஒரு கேள்வி. மக்களிடத்துல 2 நினைவுகளும் 2 சிந்தனைகளும் இருக்கிறதை உணர்ந்த எலியா கேட்கிறதான இந்த வேளையில், எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று கேட்கிறதான வேளையில் அந்த ஜனங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல், அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. எலியா மக்களிடம் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் மக்களிடத்திலிருந்து வராததை ஒரு மௌனமாய் காணப்படுகின்றது. மௌனம் எதற்குங்க அறிகுறி? சம்மதத்திற்கு அறிகுறி, அதை ஒத்துக்கொள்ளுகிறதற்கு அறிகுறி. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. தாங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள் என்று சொல்லி தாங்கள் ஒத்துக்கொண்டதை இந்த மௌனம் அது குறிப்பிடுகின்றது. எலியா என்ன செய்தார் என்று சொல்லி 3 காரியங்களை, அந்த 3 காரியங்களிலிருந்து 3 சத்தியங்களை ஆராய்ந்து
வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவாராக. எலியா 3 காரியத்தை செய்தார். 3 வசனத்திலிருந்து எலியா 3 காரியங்களை செய்தார் என்று சொல்லி அதே 18வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். அந்த 3 காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மிடத்தில் சுய பரிசோதனை, நம்மிடத்தில் சுய மதிப்பீடை செய்யும்படியாக, நம்மோடு கூட நமக்குள்ள நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசை செய்வாராக. 30வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகின்றது: அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. எல்லாரையும் அழைக்கின்றான் எலியா. தன்னிடத்தில் அழைத்து எலியா சொல்லுகிறான், என்னிடத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவன் அந்த இடத்துல இருக்கின்றதான தகர்க்கப்பட்ட நிலையில காணப்படுகின்றதான உடைக்கப்பட்ட, the altar was broken into pieces, but Elia started repairing the altar. கர்த்தருடைய பலிபீடம் அங்கு உடைக்கப்பட்டு காணப்படுகிறதை எலியா கண்டான். அந்த பலிபீடம் உடைக்கப்பட்டு இருக்கிறதை அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? அந்த பலிபீடத்தை செப்பனிட துவங்குகின்றான். பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய சத்தியம். பலிபீடம் ஒரு உறவை காண்பிக்கின்றது. தேவன் மனிதனை சந்திக்கும்படியாக ஒரு இடத்துல வந்து சந்திக்கிற ஒரு இடம், அதுதான் பலிபீடம். மனிதன் தேவனை சந்திக்க வேண்டுமே ஆனால் முற்பிதாக்களின் காலத்தில் அந்த பலிபீடத்தில் போய் அந்த முற்பிதாக்கள் காளையையோ ஆட்டுக்கடாவையோ அவர்கள் வெட்டி, அந்த துண்டமாய் வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே அவை வைத்து கர்த்தருடைய அக்கினி பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி சேருகிற ஒரு இடம்தான் பலிபீடம். அதாவது பலிபீடம் என்றால் உறவு. ஒரு மனிதனுக்குள்ளும் தெய்வத்திற்குள்ளும் இடையில காணப்படுகின்றதான ஒரு உறவு தான் இந்த பலிபீடம். இந்த எலியா அந்த பலிபீடம் தகர்ந்து போய் இருப்பதை அவன் ஆவியில் உணர்கின்றான், கண்களில் காணுகின்றான். அந்த உறவு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூட உறவு உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு இருக்கின்ற உறவு. நாம் நம்மை பரிசோதனை செய்ய போகின்றோம். நாம் தேவனோடு கூட உறவு எப்படியாய் வைத்திருக்கிறோம்? How far is our relationship with God? Are we very closer with the Lord or are we far from the Lord என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் தேவனோடு நெருங்கி இருக்கின்றோமா அல்லது தேவனை விட்டு தூரமாக இருக்கின்றோமா? நம்மளுடைய உறவு முறை, தேவனிடத்தில் நமக்கு காணப்படுகின்ற ஐக்கியத்தின் உறவு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு ஆராய்ச்சி செய்யும்படியாய், ஆராய்ந்து பார்க்கும்படியாய் இது உதவுகின்றது. எலியா செப்பனிட செய்ய துவங்குகின்ற பலிபீடம் எப்படி இருக்கின்றது? அது உடைக்கப்பட்டதாகவும் தகர்க்கப்பட்டதாகவும் அவை காணப்படுகின்றது என்று சொல்லி பார்க்கின்றோம். எடுத்துக்கொள்ளுங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலி பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். தேவனை பார்த்து எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய உடன்படிக்கையை மீறினார்கள், அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய பலிபீடங்களை அவர்கள் தகர்த்து போட்டார்கள், இடித்து போட்டார்கள். அது மாத்திரம் அவர்கள் செய்யவில்லை, தீர்க்க தரிசிகளையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். எலியாவாகிய தீர்க்க தரிசியாகிய அவன் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலிபீடத்தை உடைத்து தகர்த்து போட்டவர்களாய் காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய உறவை நாம் ஆராய்ந்து
பார்ப்போம். தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவு உடைக்கப்பட்ட உறவாய் இருக்கிறதா, நெருங்கி ஜீவிக்கிற ஒரு உறவாய் இருக்கிறதா? நாம் சொல்லலாம், நான் ஒழுங்கா ஆலயத்திற்கு போகிறேன், ஒழுங்கா நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நான் மெய்யான சாட்சியோடு கூட நான் வழிபாடுகளை செய்து வருகிறேன் என்று சொல்லலாம். ஆனாலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய பலிபீடம் உடைக்கப்பட்டு காணப்பட்டது. The altar was broken into pieces. நம்முடைய உறவு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றதா? இடித்து தகர்த்து எறியப்பட்ட ஒரு உறவு முறிந்து போன நிலையில் அது இருக்கின்றதா என்று சொல்லி பார்க்கின்றோம். எலியா செய்தது என்ன? பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். He repaired the altar. He started working on the altar. He wanted to make it perfect. He wanted to repair it and make the altar a better place. கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட அவன் துவங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்மளுடைய உறவு, ஒருவேளை நம்முடைய வாழ்வு, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பின் வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதான குடும்ப ஜெபம், சபையின் ஊழியங்கள், சபையின் ஐக்கியங்கள், ஒருவேளை நம்முடைய சாட்சி, நம்முடைய தசம பாகங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடும். நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையை மெய் சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ நாம் தவறி போயிருக்கக்கூடும். மனுஷன் பார்வையில் நாம் ஒருவேளை நல்லவர்களை போல காணப்படலாம், பரிசுத்தவான்களை போல காணப்படலாம். ஆனால் மனிதன் கொடுக்கிற ஒரு சர்டிஃபிகேட், மனிதன் கொடுக்கிற ஒரு மெய் சாட்சி நிச்சயமாய் நித்தியத்திற்கு அது எடுபடாமல் போய்விடும். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் மெய் சாட்சி பெற்றிருக்கிறோமா? உலகம் உன்னை குறித்து வேண்டாத வார்த்தைகளை பேசக்கூடும், உலகம் உன்னை ஒரு பாவி என்று சொல்லக்கூடும், உலகம் உன்னை ஒருவேளை பரிசுத்தவான் என்று சொல்லி உன்னை மெச்சிக்கொள்ளக்கூடும், உலகம் உன்னை நல்லவள் என்று சொல்லி உன்னை உயர்த்தக்கூடும். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் நீ எப்படிப்பட்டவன்? கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கின்றோமா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 3 மணி வேளை 3 விதத்தில் 3 தடவை தானியேல் தேவனை துதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை தானியேல் உயர்த்தினான், ஜெபித்தான், விண்ணப்பித்தான், துதித்தான். எருசலேம் ஆலயத்தை நோக்கி பார்த்து அவன் ஜெபத்தை ஏறெடுத்தான் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏதோ அவசரமாய் வேலைக்கு ஓடி போகிறோம், அவசரமாய் தொழிலுக்கு செய்ய ஓடி போகிறோம். 5 செகண்ட் நிற்க கூட நேரம் இல்லாமல் ஒருவேளை பைக்கை ஓட்டிட்டு போகும் பொழுதோ, காரை ஓட்டிட்டு போகும் பொழுதோ ஆண்டவரிடத்தில் 2 வார்த்தை பேசிக்கலாம், நம்ம ஆண்டவர் மன்னித்து விடுவார். அப்படியாக நம்மளுடைய உறவை வைத்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி ஜீவித்து கொண்டு இருக்கிறோமா? இதில் எந்த பலிபீடம் உடைக்கப்பட்டு இருக்கின்றது? உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பலிபீடம் உடைக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி நீ சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. Which altar is broken? You have to self-analyze things and find out where is the mistake. உன் வாழ்க்கையில் எங்க உடைப்பு, எங்க உறவு முறிப்பு காணப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் எந்த இடத்துல தவறி விழுந்திருக்கிறேன். நமக்கு தெரியும் நாம் எந்த இடத்துல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துல நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கின்ற அந்த ஐக்கியம், அந்த உறவு உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை ஜெபத்தில் இருக்கலாம், வேத வாசிப்பில் இருக்கலாம், நெருங்கி ஜீவிப்பதில் இருக்கலாம், தசம பாகம் செலுத்துவதில் இருக்கலாம், சபைக்கு செல்லுவதில் இருக்கலாம், குடும்ப ஜெபத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய உறவு முறிந்து போயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சிம்சோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் நசரேன் விரதன், அவன்
மதுபானம் அருந்தக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அவன் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் கட்டளையிட்டது, அவன் மதுபானம் அருந்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய வாழ்க்கையில் வாலிப பிராயத்தில் அவன் மதுபானத்தை அருந்தினான். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதையெல்லாம் அவன் செய்தான். புறஜாதியாருடைய ஒரு பெண்ணை தனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இச்சித்தான் என்று சொல்லி நம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கின்றோம். சிம்சோனுடைய வாழ்க்கை, சிம்சோனுடைய உறவு, சிம்சோனுடைய பலிபீடம், கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிறதான அந்த பலிபீடம் உடைக்கப்பட்டு காணப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு இருக்கின்றதா? உறவு உடைக்கப்பட்டு இருக்கின்றதா? அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம், நம்ம ஆசீர்வதிக்கவே படவில்லை, கர்த்தர் என்னை ஏன் ஆசீர்வதிக்கவே இல்லை, நான் தசம பாகம் கொடுக்கிறேன் சிஸ்டர், நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு போகிறேன், என் குடும்பத்தில் சரியான நேரத்தில் நாங்கள் குடும்ப ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு இருள் இருக்கின்றது, எங்களுடைய வீட்டில் ஒரு இருள் காணப்படுகின்றது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, என் குடும்ப வாழ்க்கையில் என் தொழில் ரீதியில் ஆசீர்வாதம் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் ஏன் இதை சொல்ல முடியும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே கிறிஸ்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டியது மிக 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 உறுதியாய் இருக்கிறது. ஏன் அந்த செழிப்பை நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவில்லை? எது செஞ்சாலும் தடை, எது செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை, எது செஞ்சாலும் விரயமாய் விழுந்து போய் விடுகிறது, எது செஞ்சாலும் அது நன்மையில் முடியவே மாட்டுக்கு, அது தீமையில் போய் விடுகிறது. ஏன்? உன் பலிபீடம் எப்படி இருக்கின்றது? உன் பலிபீடம் தேவனுக்கும் உனக்கும் இடையில இருக்கிறதான அந்த பலிபீடம், தேவன் உன்னை சந்திக்கும்படியாக இறங்கி வருகிற ஒரு பலிபீடம், தேவனை நீ சந்திக்கும்படியாக போய் சேருகிற அந்த பலிபீடம் என்கின்ற உறவு உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கின்றது? எலியா கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். He repaired the altar. இரண்டாவதாக அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 18வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, அவன் ஒரு வாய்க்காலை அந்த இடத்துல உண்டாக்கினானாம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக. Your name shall be Israel. எலியா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், your name shall be Israel. உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்னும் பெயராக இருப்பதாக என்று சொல்லி பார்க்கின்றோம். புரட்டிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். Genesis chapter 32 verse 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் நீ போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி இங்கு கர்த்தருடைய தூதனானவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவனுக்கு இப்போ ஒரு கிறிஸ்டனிங் ஒன்று நடக்குது, பெயர் சூட்டு விழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெயர் சூட்டு விழா யாரு செய்கிறாரு? போதகர் வந்து செய்யலை, பிஷப்மார் வந்து செய்யலை, கர்த்தருடைய தூதன் வந்து அந்த இடத்துல நின்று யாக்கோபுக்கு ஒரு பெயர் சூட்டு விழா நடத்துகின்றார். யாக்கோபை பார்த்து சொல்லுறாரு, நீ மனிதரோடும் தேவனோடும் நீ போராடி நீ ஜெயித்தபடியால் இனி உன் பெயர் யாக்கோபு என்று இராமல் இஸ்ரவேல் என்று இருப்பதாக என்று சொல்லி அவனை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு என்றால் என்னங்க? யாக்கோபு என்றால் எத்தன் என்ற அர்த்தம். யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன்.
அவன் ஏமாற்றுகிறவனாயிருந்தான். அவன் தன் தாயை ஏமாற்றினான், தன் தகப்பனை ஏமாற்றினான், கூட பிறந்த சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றினான். யாக்கோபுடைய உண்மையான தன்மை ஏமாற்றுகிறவனாயிருந்தான். அவனுடைய பண்பு ஏமாற்றுகிற பண்பாயிருந்தது. ஆனாலும் யாக்கோபு என்கின்ற அந்த மனிதனை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அவன் மனிதரோடு போராடினபடியால், அவன் தெய்வத்தோடு போராடினி அவன் வெற்றி பெற்றபடியால் அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை சூட்டுகின்றார். அதுதான் இஸ்ரவேல் என்கின்ற நாமம். இனி நீ யாக்கோபு என்ற அழைப்பை பெறாமல் இஸ்ரவேல் என்று சொல்லி பார்க்கின்றோம். எத்தனாய் இருந்த யாக்கோபுக்கு இப்பொழுது இஸ்ரவேல் என்கின்ற ஒரு மாற்றப்பட்ட பெயர் அவனுக்கு சூட்டப்பட்டு இருக்கின்றது. அவனுடைய தன்மையை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய பண்பை, அவனுடைய குணங்களை, அவனுடைய சுபாவங்களை, ஏமாற்றுகிற சுபாவங்களை கர்த்தர் அவனிடத்தில் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவர்களை குறித்து வேதத்தில் முதலாக யூதர்கள் மத்தியில், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் முதலில் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. Let us go into the chapter Acts chapter 11 verses 26. The verse says this: the disciples were called Christians first at Antioch. தேவன் சீடர்களுக்கு முதலில் அந்தியோகியாவில கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், புற ஜாதியார் சொல்லுகிற ஒரு புதிய நாமத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றாராம். கிறிஸ்தவர்கள் என்றால் என்னங்க? கிறிஸ்து பிளஸ் அவன். கிறிஸ்துவை பின்பற்றுகிற எவனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்தவனாய் மாறுகின்றான். கிறிஸ்துவின் சாயலை தன் சாயலுக்குள்ள அடக்கி வைக்கிறவன் கிறிஸ்தவனாக மாறுகின்றான். கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவன். எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றானோ அவன் கிறிஸ்தவனாக மாறுகின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுடைய சாயல், கிறிஸ்துவுடைய குணம், கிறிஸ்துவுடைய நடை உடை பாவனம், கிறிஸ்துவுடைய சகல விதமான தத்ரூபங்களும், அவருடைய அன்பும், அவருடைய குணாதிசயங்களும் ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வரும் பொழுது, ஒரு மனிதன் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற வேளையில் அந்த மனிதனுடைய பெயர் எப்படியாய் மாறுகின்றது? கிறிஸ்தவன். அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்தவனாகவே, உண்மையிலேயே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாத்திரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று நாம் சுய பரிசோதனை செய்ய போகிறோம். Are we the real Christians? Are we the real followers of Christ? நாம் தேவனை உண்மையிலேயே பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கின்றதா? கிறிஸ்துவுடைய குண நலம் நமக்குள்ள இருக்கின்றதா? கிறிஸ்துவுடைய சாயல் நமக்குள்ள இருக்கின்றதா என்று சொல்லி பார்க்கின்றோம். சிலருக்கு பேர் சுந்தர்னு வச்சிருப்பாங்க, ஆனால் அவனுக்கு அழகே இருக்காது. சுந்தர்னா ஹிந்தியில் அழகு, சுந்தர்னா ஹிந்தியில் என்னதுங்க? அழகு. சிலருக்கு பேர் ஃபெய்த்துன்னு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா தமிழில் விசுவாசம்னு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட விசுவாசத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. தோமாவை போல எதுக்கெடுத்தாலும் தொட்டாலும் சந்தேகம், தொடலைனாலும் சந்தேகம். பெயர் ஒன்று இருக்கும், ஆனால் அந்த பெயருக்கு உரிய தன்மை அவர்களுக்குள்ள இருக்காது. அவர்களுடைய பெயருக்கு வித்தியாசமான ஒரு முறையில் அவர்கள் காணப்படுவார்கள். ஒரு முறை பாருங்கள், அலெக்சாண்டர் மாவீரனாகிய அலெக்சாண்டர் தன்னுடைய சேனைகள், தன்னுடைய வீரர்கள் பயிற்சி எடுக்கிற அந்த இடத்திற்கு கடந்து போனானா. இன்ஸ்பெக்ஷன் பண்ண போயிருக்கான். எப்படி இவர்கள்லாம் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். யுத்தம் திடீரென்று வந்தால் நம்முடைய சேனைகள், நம்முடைய வீரர்களுடைய குதிரைகள் எப்படியாக பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக சோதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாவீரனாகிய அலெக்சாண்டர் நேரடியாக போனானாம். அங்கே உள்ளே போய் பார்க்கின்றான். அந்த யுத்த களத்தில் அந்த இடம் முழுவதிலும் வீரர்கள் பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள்.
எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறான். ஆயுதங்களை எல்லாம் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாங்க. எண்ணெய் போட்டு அதை நல்லா பாலிஷ் பண்ணி பட்டயங்களை எல்லாம் பலன்னுட்டு கூர்மையாக அவர்கள் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக மாவீரன் அலெக்சாண்டர் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒரு மூலையில் ஒரு மனிதன் சோர்ந்து போனவனாய் சோம்பேறியை போல அவன் அமர்ந்து கொண்டே யோசித்து கொண்டே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். மாவீரன் அவனிடத்துல போய் சேர்ந்தார். அவனை தட்டி எழுப்பினார். என்ன இங்கே செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த வீரன் சொன்னா, நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், யோசித்து கொண்டிருந்தேன் அப்படி என்று சொன்னான். ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இப்படியாய் நீ பயிற்சிகளை செய்யாமல் ஏன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் என்னிடத்துல சற்று சோர்வு ஏற்பட்டது, எனக்குள்ள ஒரு சோம்பல் தனம் உண்டாயிற்று, ஆதலால் தான் இந்த இடத்துல வந்து நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அலெக்சாண்டர் கேட்கிறாரு, மாவீரன் அலெக்சாண்டர் கேட்கிறாரு, உன்னுடைய நாமம் என்ன, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறாரு. அப்பொழுது அந்த வீரன் சொல்லுறான், என் பேரு அலெக்சாண்டர். என்னுடைய பேர் என்ன? அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு வந்ததே கோபம், அலெக்சாண்டருக்கு வந்ததே வேகம். அவர் பார்த்து அந்த அலெக்சாண்டர் என்கின்ற வீரனை பார்த்து மாவீரனாகிய அலெக்சாண்டர் சொல்லுகிறாரு, ஒன்று உன் பெயரை மாற்றிக்கொள்ளு அல்லது உன் போக்கை மாற்றிக்கொள்ளு. என்னுடைய பெயராகிய அலெக்சாண்டர் என்கின்ற பெயரை நீ வைத்திருப்பதினால நீ ஒன்று சுறுசுறுப்பான மாவீரனாய் நீ இருக்க வேண்டும், அல்லது உன் பெயரை நீ மாற்றிக்கொள்ளு. என்னுடைய பெயராகிய அலெக்சாண்டரை நீ வைத்துக்கொண்டு சோம்பேறியாகவும் சோர்வுற்றவனாகவும் நீ அமருவது சரியான காரியம் அல்ல என்று சொல்லி அங்க அலெக்சாண்டர் அவனிடத்துல உரத்த சத்தமாய் வேகத்தோடு கோபத்தோடு அவனிடத்துல இடைப்பட்டாராம். ஒன்று நம்முடைய பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நாம் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். எது நமக்கு சரியாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் நம்மை சுய பரிசோதனை செய்வோம். நான் கிறிஸ்தவள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் உடையவர்களாய் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் காரியங்களில் அச்சு அடையாளங்களை தரித்தவர்களாய் நாம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் பெயரை நீ ஞாபகப்படுத்திக் கொள்ளென்று. உன்னுடைய பெயர் என்ன? உனக்கு இட்ட நாமம் என்ன? இஸ்ரவேல் என்பது அந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதான நாமம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தகப்பனாகிய இஸ்ரவேல் இடத்துல தோன்றின 12 கோத்திரங்களில் உள்ள ஜனங்கள் அவர்களுடைய பெயராகிய இஸ்ரவேல் என்கின்ற பெயரை அவர்கள் மறந்து போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையை அவர்கள் மறந்து போனார்கள், மீறி போனார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து விலகி போனார்கள். பாகால் என்கின்ற ஒரு விக்கிரகத்தை அவர்கள் தொழுது கொள்ளும்படியாக கர்த்தருடைய பலிபீடத்தை உடைத்து போட்டார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கும் எனக்கும் ஞாபகம் ஊட்டுகிற ஒரு காரியம், உன் பெயரை நீ மறந்து விடாதே. நீ கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு பெயர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீ கிறிஸ்தவள் என்கின்ற பெயர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கிறிஸ்தவன் என்கின்ற பெயரை நீ மறந்து விடாதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு கதை ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். 2 வாலிப பெண்கள், காலேஜுக்கு போகிற பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், 2 காலேஜ் கிறிஸ்டியன் கேர்ள்ஸ். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரெயினில் பிரயாணம் செய்வார்களாம். அவர்கள் வீட்டிலிருந்து காலேஜுக்கு, காலேஜிலிருந்து வீட்டுக்கு அவர்கள் பிரயாணம் செய்வார்களாம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அப்படியாக பிரயாணம் செய்து தங்கள் கல்லூரிக்கும் வீட்டிற்கும் போய்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 2 பெண் பிள்ளைகளும் சரியான விதத்தில் அவர்கள் உடுக்காமல் இருப்பார்கள். ஷார்ட்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டுப்பாங்க, விதவிதமான ஸ்டைலான ட்ரெஸ் என்று சொல்லி இந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரெஸ்ஸுங்களை போட்டுக்கிட்டு ஆபாசமான ட்ரெஸ்ஸுகளை அணிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ட்ரெயினில் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்களாம். ஒவ்வொரு நாள் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போய்கொண்டிருக்கிற அந்த மாலை நேரத்தில் அவங்க சீட்டுக்கு முன்பதாக ஒரு வாலிப மகன் வந்து அமர்ந்தானாம். அவன் கண் சிமிட்டாத படிக்கு அந்த 2 பிள்ளைகளையும் அப்படியே பார்த்தவனாய் பார்த்து கொண்டிருந்தானாம். இந்த பிள்ளைகளும் தாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படியான முறையில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்து 2 பேரும் மெய் மறந்து
பேசிக்கொண்டிருந்தார்களாம். திடீரென்று ஒரு சிநேகிதி அதை கவனித்து விட்டாள். அவனிடத்தில் சண்டை போட துவங்கினாள். எப்படியாக நீ எங்கள் மேலே விழிகளை நீ சிமிட்டாத படிக்கு எங்களையே நீ பார்த்து கொண்டு இருப்ப என்று சொல்லி வாக்குவாதம் முத்த துவங்கினது. ஆனால் அதே நேரத்தில் ரயில் அவர்கள் சேர வேண்டிய ஸ்டேஷனுக்கு வந்த பொழுது இந்த 2 பெண்களும் தங்கள் வீட்டுக்கு கடந்து போய்விட்டார்கள். தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் புகார் செய்தார்கள். அடுத்த நாளும் இதே விதத்தில் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் அவர்கள் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டு போகிற நேரத்தில் 4 வாலிபர்கள், அந்த வாலிபன் இன்னும் 3 வாலிபர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் பிரயாணம் செய்கிற அதே பெட்டியில் அதே சீட்டுக்கு முன்பதாக 4 பேரும் உட்காந்து இந்த பெண்களை அவன் ஈவ் டீஸ் பண்ண துவங்கினான். அந்த ஈவ் டீசிங்களில் அந்த 4 பையன்களும் ஈடுபட துவங்கினார்கள். இந்த பெண்களால் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை, அவர்களை சத்தமிட முடியவில்லை. அங்கு வாக்குவாதம் முத்த துவங்கினது. வாக்குவாதம் மிக பெரியதாய் மாறினது. அப்பொழுது அந்த ஸ்டேஷன் வந்தது. இந்த பிள்ளைகள் நேரடியாக போய் தன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு வந்து இப்படியான பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதான இந்த வாலிபர்களை எப்படியாகிலும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அடைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முற்பட்டார்கள். 2 குடும்பத்தாரும் 2 பெண்களின் பெற்றோர்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கடந்து செல்லுகிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இடத்துல போய் சொல்லுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் செய்த காரியங்கள் யாவற்றையும் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறாரே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாமலா போனது? நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானா என்று சொல்லி அந்த பெற்றோர்களை அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அந்த ஸ்டேஷனில் உள்ளவர் அவர் மிகவும் சத்தமிட்டு பெண்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ, எப்படி நடத்த வேண்டுமோ அப்படியாக நீங்கள் வளர்த்திருப்பீர்களே, ஆனால் அந்த பிள்ளைகள் நடந்திருக்கிற விதத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்த போதிலும் அதை வீட்டிற்குள்ள நீங்கள் சீர்படுத்த நீங்கள் முற்படாமல் இப்படியாக ஒரு பப்ளிக் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை நீங்கள் கெடுக்கும்படியாக நீங்கள் முற்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, எப்படியாய் உங்கள் பிள்ளைகளை முறைகேடாக நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சுட்டி காண்பித்தான். நாமும் கூட ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது முறைகேடு நிரம்பினவர்களாக வாழ்க்கையில் உடை, பாவனை, பேச்சு, நாம் செலுத்துகிற அன்பு எப்படியாய் நம்முடைய கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்படுகின்றதா என்று நாம் நம்மை சற்றையே ஆராய்ந்து யோசித்து பார்ப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் 31, 32 அங்கே எலியா சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். எலியா 12 கற்களை அவன் எடுத்தான். கற்களாலே ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கு கட்டினான். பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 பிடி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கு ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணுகிறான். அதோடைய அளவை இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அளக்கிற 2 படி தானியம், அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால். There was a separation. இது எதை குறிப்பிடுகின்றது? வாய்க்கால் எதை குறிப்பிடுகின்றது? உலகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உலகத்தார் வாழ்கிற வாழ்க்கை ஒரு தினசாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பாத்திரமாக, கர்த்தருடைய ஊழியங்களில், கர்த்தருடைய நாமத்தினால் சூடப்பட்ட நாம், கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற நாம், கிறிஸ்தவள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வாழ்க்கை உலகத்தாருடைய வாழ்க்கையை காட்டிலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் அது காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 2 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்கிறதினாலே மறுரூபமாயினீர்கள். உங்களுடைய மனம் எப்படியா இருக்கணும்?
புதிதாக்கப்படக்கூடிய மறுரூபமாக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு வேஷம் நாம் தெரியாமல், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம் இன்னது என்று பகுத்தறியக்கூடிய, டெஃபினட்டா நம்மளுடைய உள்ளம் அப்படியாய் பகுத்தறியக்கூடியது. கர்த்தருக்கு பிரியம் என்ன, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் என்ன, நான் எப்படியாக நான் வாழ வேண்டும், எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக நான் ஜீவிக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தம் என்ன. மனுஷன் ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் இருப்பார்கள், ஒவ்வொருவரை போல அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைப்பை பெற்ற நாம், கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, நம்மளுடைய உடையாக இருந்தாலும் சரி, நடையாக இருந்தாலும் சரி, பாவனையாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள செலுத்துகிற அன்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது எப்படியா இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து, தேவனுடைய பிரியத்தின்படியும் தேவனுடைய நன்மையின்படியும் நம் வாழ்க்கை புதிதாகிறதினாலே மறுரூபமாக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Our life have to be a separate life. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. We need to sanctify ourselves, not only to separate ourselves from the worldly treasures, but we need to sanctify ourselves. நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 16-17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் வேசியோடே என்ன ஆயிடுறானா, ஒன்றுபட்டு போய்கிடுறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷன் வேசியோடு கூட அவன் இருப்பானே ஆனால் அவன் வேசியோடு இசைந்து போய்விடுகிறான் என்று சொல்லுகிறது. ஏனால் அவர்கள் இனிமேல் 2 மாம்சம் அல்ல, அவர்கள் ஒரே மாம்சமாய் ஆனார்கள் என்று சொல்லி வேதம் இப்படியாக தான் சொல்லுகிறது. அதே போல கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்லி, நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா, நமக்குள்ள தேவன் இருக்கிறாரா, நமக்குள்ள கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற விதிமுறைகள் இருக்கின்றதா, நாம் கர்த்தர் கட்டளையிட்ட உடன்படிக்கைகளின் வழியாய் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? அழகான ஒரு பழமொழி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, tell me your friend and I will tell your character. உன்னுடைய நண்பன் எப்படியாக இருக்கிறானோ அப்படியாகத்தான் உன்னுடைய குணாதிசயமும் இருக்கும். நீ ஒரு நல்ல ஒழுக்கம் நிரம்பின ஒரு நண்பனுடைய, ஒரு சிநேகிதனுடைய, ஒரு சிநேகிதியுடைய தோழனாகவோ தோழியாகவோ நீ இருப்பாயே, ஆனால் அந்த அடக்க ஒடுக்கம் நிரம்பின அந்த பெண், அந்த அடக்க ஒடுக்கம் நிரம்பின அந்த சிநேகிதனுடைய காரியங்கள், குணாதிசயங்கள் உனக்குள்ளும் காணப்படும் என்பதுதான் உலக வாக்கு. Tell me your friend and I will tell your character என்று சொல்லி காணப்பட்டிருக்கின்றது. யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கிறிஸ்து உலகத்தை சார்ந்தவர் அல்ல. உலகம் அவரை வெறுத்தது, உலகம் அவரை பாடுகளுக்குள்ள உட்படுத்தினது, உலகம் அவரை துன்மார்க்கனாய் பார்த்தது. உங்களையும் என்னையும் கூட இந்த உலகம் துன்மார்க்கனாய் பார்க்கக்கூடும். உன்னையும் என்னையும் கூட இந்த உலகம் ஒரு துஷ்டனாய் கூட பார்க்கக்கூடும், பாவியாக நம்மை பார்க்கக்கூடும். ஆனாலும் கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பிதாவை இயேசு கிறிஸ்து நோக்கி விண்ணப்பிக்கிறார். 17வது வசனத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடைய ஜனங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களும் உலகத்தார் அல்ல. நோ பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட். நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாம நம்முடைய பிதாவின் ஒத்த வேஷத்தை தரிக்கிறவர்களாயிருக்கின்றோம். வாய்க்கால் உன் வாழ்வில் வெட்டப்பட்டு இருக்கின்றதா? அந்த வாய்க்கால் உன்னுடைய வாழ்க்கையை உலகத்திற்கும் உனக்கும் பிரித்தெடுக்கக்கூடிய கர்த்தருடைய பலிபீடத்திற்கு நேராக, கர்த்தருடைய உறவுக்கு நேராக உன்னை பலப்படுத்தக்கூடிய வாய்க்காலாய் அது வெட்டப்பட்டு இருக்கின்றதா? பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கின்றாயா? நீ பரிசுத்தப்பட்டு இருக்கின்றாயா என்று நாம் நம்மை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக
ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே 18வது அதிகாரம் 33வது வசனம், விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் அவன் வைத்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். விறகுகளை அவன் அடுக்கி, இங்கு விறகு சொல்லப்பட்டிருக்கின்றது, இங்கு காளை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விறகு எதை குறிப்பிடுகின்றது? கிறிஸ்துவுடைய சிலுவையை குறிப்பிடுகின்றது. இங்கு அடுக்கப்பட்டிருக்கிற விறகுகள், அங்கு வைக்கப்பட்டிருக்கிற விறகுகள் சிலுவையை குறிப்பிடதாக ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது காணப்படுகின்றது. அந்த காளை எதை குறிப்பிடுகின்றது? பலியிடப்பட்ட, நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக நொறுக்கப்பட்ட, நமக்காக வெட்டப்பட்ட, நமக்காக இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காளை இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வாசிங்க சிஸ்டர், 34வது வசனம். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். ஹல்லேலூயா. அவர்கள் 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். 4 குடம் 3 முறை அந்த கர்த்தருடைய பலிபீடம் நனைந்து தொப்புன்னு நனைந்து போகும்படியாக, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த வாய்க்கால்கள் நிரம்பி வழியும்படியாக 4 குடம் 3 முறை அந்த இடத்துல ஊற்றினான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு காளை பட்சிக்கப்பட வேண்டுமேயானால், ஒரு பலிபீடத்தில் ஒரு காளை பலியாக செலுத்தப்பட வேண்டுமேயானால் அங்கு எண்ணெய் ஊற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனாலும் எலியா மாறாக எண்ணெயை ஊற்றாமல் 4 குடங்கள் 3 முறை தண்ணீரை ஊற்றுகிறான். மாறாக அவன் செய்கின்றான். அங்கு அதிகமாய் தண்ணீரை ஊற்றி அந்த வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவிற்கு அங்கு தண்ணீரை ஊற்றுகிறான். Even when water was poured, God proved his power. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அந்த இடத்துல அவர் மகிமையாய் அவர் வெற்றி சிறந்தார். 4 குடம் தண்ணி 3 முறை, அப்படின்னா 12 குடம் தண்ணீர் அந்த இடத்துல ஊற்றப்பட்டு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, வாய்க்கால் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த தண்ணி ஊற்றப்பட்ட இடத்திலும் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த காளையை பட்சித்து போட்டது என்று சொல்லி நாம் அறியும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்த பொழுது அவர்கள் ஆர்ப்பரிக்க துவங்குகிறார்கள். அவர்களுக்குள்ள அடங்கி கிடந்த தேவனுடைய கிருபை அவர்களுக்குள்ள பொங்கி வழிகிறதை பார்க்கின்றோம். அவர்கள் ஆவேசமாய் சொல்லுகிறார்கள், சத்தமிட்டு சொல்லுகிறார்கள், கோஷம் எழுப்பி சொல்லுகிறார்கள், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற வேளையில் தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டதாய் காணப்பட்டது. அங்கு பகுதியை பாருங்க. இந்த சம்பவம் நடந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அங்கு 4 குடம் 12 குடமாக எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் எலியா போய் ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், இந்த வருஷங்களிலே மழை பெய்யாதிருக்கும். தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜீவனுள்ள நாமத்தை கொண்டு அங்க ஆகாப் என்கின்ற ராஜாவிடத்துல ஒரு காரியத்தை அவன் சவாலிட்டு போய் சொல்லுகிறான், இந்த வருஷங்களிலே மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லி. யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17, அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. கருத்தாய் எலியாவுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டபடியினால், எலியா செய்த ஜெபத்தினால் கர்த்தர் மழையை பெய்யாமல் பூமியில மழை இறங்காதபடி எத்தனை ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்தார்? 3.5 ஆண்டுகள். 3.5 years there was no rain in that country.
அந்த தேசத்தில் அந்த பூமியில் 3.5 ஆண்டுகள் தண்ணீர் இல்லாமல் போனது என்று சொல்லி பார்க்கின்றோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல ஓடிக்கொண்டு இருந்த கெரீத் என்கின்ற ஆறு வற்றி போனது. கெரீத் ஆறு வற்றி போனது. அப்படின்னா அந்த நாட்களில் தண்ணீர் எவ்வளவு மிக முக்கியமாக இருந்திருக்க கூடும். நம்மளுடைய தேசத்திலும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பதாக தண்ணீர் பற்றாக்குறை, மழை இல்லாத பட்சத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. ஒவ்வொருவர் வீட்டிலையும் சராசரியான மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பங்களா வாசியாக இருந்தாலும் சரி, வீட்டில் தண்ணீரை வாங்குறதற்கு குடத்துக்கு எத்தனையோ காசு, குடத்துக்கு எத்தனையோ ரூபா, டேங்குக்கு எத்தனையோ ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய், 1200 ரூபாய்க்கெல்லாம் தண்ணீர் விலையாய் போய் கொண்டிருந்தது. கிரயம் கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வீட்டிலலாம் நம்ம என்ன சொல்லி இருப்போம்? தண்ணியை பார்த்து செலவு பண்ணு. டாப்பை திறந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தோம் அல்லது குளிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளே யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் இடத்துல, வேலையாட்கள் இடத்துல, நம்மிடத்துல நாம் சொல்லுகிற காரியம் என்ன? தண்ணியை பார்த்து யூஸ் பண்ணு. தண்ணியை ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், தண்ணிக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் கவனமாய் செலவு பண்ணு என்று சொல்லுவோம். இதே போன்ற நாட்கள் தான் எலியா வாழ்ந்த நாட்களில் 3.5 ஆண்டுகள் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. கெரீத் ஆறு வற்றி போனது. எந்த இடத்திலும் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை, வனாந்திரமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தண்ணீர் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. You have to rededicate your precious things to the Lord. உன்னுடைய பார்வையில், உன் வாழ்க்கையில் எது உனக்கு விலை மதிப்பாய் காணப்படுகின்றதோ, உன் வாழ்க்கையில் ஒருவேளை உன் மனைவி உனக்கு விலை உயர்ந்தவளாய் காணப்படலாம். உன்னுடைய சராசரியான வாழ்க்கையில் உன்னுடைய பணம் ஒருவேளை அது விலை உயர்ந்ததாய் காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழில் மிகவும் உயர்ந்ததாய் காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறதான பதவி மிகவும் உயர்ந்ததாய் காணப்படலாம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மியூசிக்கல் டேலண்ட் உனக்கு மிகவும் உயர்ந்ததாய் காணப்படலாம். உனக்கு கொடுக்கப்பட்டதான பாடுகிற கிருபை உன்னுடைய பார்வையில் அது மிகுந்த கிருபை நிறைந்ததாய், உயர்ந்ததாய் அது காணப்படலாம். அது எதுவாக இருந்தாலும், அது நட்பாக இருக்கலாம். சிலருக்கு நட்பு அப்பா அம்மாவே அதுக்கப்புறம் தான், நட்பு தான் எனக்கு முக்கியம், என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள் இந்நாட்களில் எனக்கு நட்பு தான் மிக முக்கியம் என்று சொல்லுவாங்க. பணம் முக்கியம், தொழில் முக்கியம், உறவு முக்கியம், திறமை முக்கியம், பதவி முக்கியம் என்று எல்லா விதத்திற்கும் அவைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் விலை உயர்ந்ததாய் அவைகள் காணப்படும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரே, எது உன் பார்வைக்கு விலை உயர்ந்ததாய் இருக்கிறதோ எனக்காக அதை நீ அர்ப்பணித்து விடு. என்னுடைய உன்னதமான அழைப்புக்கு நேராக அதை அர்ப்பணித்து விடு, அதை விட்டு விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒருவேளை உன்னுடைய நட்பு உயர்ந்ததாக இருக்கலாம். அந்த நட்பை கர்த்தருடைய பார்வையில் சமூகத்தில் அர்ப்பணித்து விடு. ஆண்டவரே, எனக்கு நட்பு முக்கியம் அல்ல, உமோடு இருக்கிற உறவு தான் எனக்கு முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள வேலை எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய தொழில் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய பதவி எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் உம்மோடு கூட நான் இருக்கிறதான இந்த ஐக்கியம், இந்த உறவு எனக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது என்று எதை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை கர்த்தரிடத்தில் நீ அர்ப்பணித்து விடு. நிச்சயமாகவே நீ உன்னை அப்படியாய் சுய பரிசோதனை செய்து பாரு. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன கதையே, ஒரு சிறுவன், ஒரு சிறுமி. அந்த சிறுவன் இடத்துல 50 கோலிகள், 50 மார்பிள்ஸ் அந்த சின்ன பையன் இடத்துல இருந்தது. அந்த சிறுமி இடத்துல ஃபாரின் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. இந்த 2 பிள்ளைங்களும் விளையாட போனாங்க. இந்த பையன் அழகழகான கோலி இருக்குது பாருன்னு சொன்னானா. அந்த பெண் குழந்தை சொன்னாலாம், எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொண்டு வந்த சாக்லேட்டுங்க, ஃபாரின் சாக்லேட்டுங்க, 2 பேரும் இதை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். இந்த சாக்லேட்டுகளை இந்த சிறுவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த சிறுமி நினைத்தாள். அதனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய பொருட்களை மாற்றிக்கொண்டார்கள். பையன் கோலியெல்லாம் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த சிறுமி தனக்கு இருந்ததான விலை உயர்ந்த சாக்லேட்டுகளையும் எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறான். அந்த பையன் வீட்டுக்கு போகிறான். நைஸாக அவனுடைய பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுறான். உள்ளேருந்து 2 அழகான கோலியை எடுக்கிறான்.
அப்படின்னா அவன் எத்தனை கோலி அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறான்? 48 கோலியை மாத்திரமே அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு 2 என்ன செஞ்சிட்டான்? சுட்டுட்டான். சுட்டு உள்ளே வச்சுக்கிட்டான். ஏன் சுட்டுட்டான்? அவனுடைய பார்வையில் அந்த 2 கோலி ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப விசித்திரமானது. அந்த கோலியை விட்டு அவனால் பிரிய முடியவில்லை. அத்தனை அழகாக இருந்தனால அந்த சிறுமியை ஏமாற்றி அவன் என்ன செஞ்சான்? அந்த கோலியை தன் பாக்கெட்குள்ளேயே சுட்டுட்டான், ஒளிச்சு வச்சுக்கிட்டான். வீட்டில் போனோன்னு எடுத்து பார்க்குறான், கோலியை சுட்டுட்டோம், அவளை நான் ஏமாற்றிட்டேன். 48 கோலி தான் அவளுக்கு நான் கொடுத்தேன், மீதி 2 கோலியை நான் எவ்வளோ கில்லாடித்தனமாக வச்சுக்கிட்டேன்னுட்டு அவன் பெருமிதப்பட்டு கொண்டு இருந்தான். திடீர்னு ஒரு யோசனை வந்தது, திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவளும் கூட 50 சாக்லேட்டை கொடுக்காம திருட்டுத்தனமாக எத்தனை சாக்லேட்டை எடுத்துட்டு போனாலோ தெரியலையேன்னு சொல்லி கடன்னு பெட்டில் தூக்கி சாக்லேட்டெல்லாம் கொட்டி அதை எண்ண துவங்கினான். ஏன் எண்ண துவங்கினா? தன்வினை தன்னை சுடும். அவன் செஞ்சது அவனுக்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிச்சு. இந்த அருமையான தெய்வ சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற தெய்வ ஜனமே, உன்னையும் என்னையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பார்வையில் எது விலை உயர்ந்ததாய் காணப்படுகிறதோ அதை கர்த்தரிடத்திலிருந்து அதை மறைத்து விடாத படிக்கு, அதை ஒழித்து விடாத படிக்கு, அதை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறதற்கு, தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதற்கு, அதை ஒன்றும் விரயமாய் ஒன்றையும் மறைத்து விடாமல் உங்ககிட்ட எது தாளந்தாய் காணப்படுகிறதோ, எது விலை உயர்ந்ததாய் காணப்படுகிறதோ, உங்களுக்குள்ள பெருமை ஒரு விலை உயர்ந்ததாய் இருக்கலாம், பணம் ஒரு விலை உயர்ந்ததாய் இருக்கலாம். இன்றைக்கு நாம் சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் விலை உயர்ந்ததை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து நடத்தும் என்று சொல்லுங்க. எலியா அப்படியாகத்தான் தண்ணீர் விலை உயர்ந்ததாய் இருந்ததே, அதை கர்த்தருக்காக ஊற்றினான். அந்த கர்த்தரின் பலிபீடத்தில் ஊற்றி வாய்க்கால் எல்லாம் நிரம்பி போன அந்த நேரத்தில் கர்த்தருடைய வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த காளையையும் பட்சித்து அந்த வாய்க்காலில் இருந்த தண்ணீரையெல்லாம் அது நக்கி போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உறவு தேவனோடு கூட எப்படியான ஐக்கியத்தோடு இருக்கிறது? நம்மளுடைய உறவு என்னும் பலிபீடம் செப்பனிடப்பட்டு இருக்கின்றதா? நம்முடைய பெயர் நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றதா? நம்முடைய விலை உயர்ந்த பொருட்களை, நம் வாழ்க்கையில் எதை நம் விலை உயர்ந்ததாய் நாம் வைத்திருக்கிறோமோ அவைகளை கர்த்தருக்கே அர்ப்பணித்து விடுவோம். வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.